கர்த்தரை துதித்திடுவோம் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதித்திடுவோம் மகிமை மகிமை இதுவே உமக்கே மகிமை மகிமை இதுவே உமக்கே ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் கரம் உயர்த்தி ஹோசன்னா 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 பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் மகிமை மகிமை என்றுமே உமக்கே மகிமை மகிமை என்றுமே உமக்கே ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் மகிமை மகிமை என்றுமே உமக்கே மகிமை மகிமை என்றுமே உமக்கே அல்லேலூயா பாடிடுவோம் ஆண்டவரை போற்றிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் ஆண்டவரை போற்றிடுவோம் மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கே மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கே இன்பத்திலும் துன்பத்திலும் கற்றவரை புகழ்ந்திடுவோம் இன்பத்திலும் துன்பத்திலும் கற்றவரை புகழ்ந்திடுவோம் மகிமை மகிமை என்றுமே உமக்கே மகிமை மகிமை என்றுமே உமக்கே ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் ஹோசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் ஹோசன்னா 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 ஜெபிப்போமாக. ஓ என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரண்டோ. இதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு தனிவாய் அருள் செய்தருள். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்களே, இப்போ ஆண்டோடைய பாடுகளை வாசிக்க போறாங்க. கேட்பீங்களா? கேளுங்க. உட்காருங்க.
இஸ்ரவேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. வாழ்வு தரும் இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 21 28 முடிய. தலைவராக ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து மருங்கு நின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளையோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்களை வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. கரம் விரித்தவரே, சிலுவை சுமந்தவரே, விரித்தவரே, சிலுவை சுமந்தவரே, கரம் விரித்தவரே, சிலுவை சுமந்தவரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். கரம் விரித்தவரே, சிலுவை சுமந்தவரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். கடவுளுக்கிணையாயிருந்தவரே, உம்மையே வெறுமையாக்கினீரே. கடவுளுக்கிணையாயிருந்தவரே, உம்மையே வெறுமையாக்கினீரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன்.
காப்பவரே எத்தனை அருமையானவரே ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே 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 உம்மையே ஆராதிப்பே ரத்தம் சிந்தி மறித்தவரே எவ்வாரம் சுமந்து நடந்தவரே திருரத்தம் சிந்தி மறித்தவரே என் பாரம் சுமந்து நடந்தவரே ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே 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 உம்மையே ஆராதிப்பே காயம் திறந்தவரே என்னையும் உள்ளே மறைத்தவரே திருவிழா காயம் பிறந்தவரே என்னையும் உள்ளே மறைத்தவரே ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே 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 உம்மையே ஆராதிப்பே உயிருடன் வாழ்பவரே மகிமையில் மீண்டும் வருபவரே உயிருடன் என்றும் வாழ்பவரே மகிமையில் மீண்டும் வருபவரே ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே 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 உம்மையே ஆராதிப்பே Hosanna, 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 பாடுங்க. Hosanna, Hosanna, Hosanna. இறந்தவர் மீண்டும் வருவார். Hosanna, Hosanna. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்க ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பார்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர்,
கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடையை கழற்றி வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், போட்டு பெறவர் உள்ளவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைந்தது. இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது ஆண்டவருடைய அருள்வாக்கு. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம ஆண்டவர் பேரரசர். அந்த காலத்தில் அரசர்கள்லாம் குதிரையில் சவாரி செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் பேரரசர். யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, உலக மக்களுக்கும் எல்லாத்துக்கும் அவர் பேரரசர். ஆனால் அவர் எதில் ஏற்ப வர்றாருன்னா பெரிய காரில், மெர்சேடஸ் பென்ஸில் அப்படி இல்லை, சின்ன கழுதை குட்டிக்கு மேலே ஏறி சவாரி செய்து வருகிறார். அந்த பெத்ஃபாஜே அப்படிங்கிற ஊர் நான் சொன்னேனே, எருசலேம் ஆலயத்தில் சுமார் 2 அல்லது 3 கிலோமீட்டர். அப்படி அந்த யோசுவா பள்ளத்தாக்கில் கீழே இறங்கி அப்படி மேலே ஏறி அப்படி ரைட்டில் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே ஒரு சின்ன கோயில் இன்றைக்கும் இருக்குது. அப்படி இடது பக்கம் லெஃப்டில் இப்படி திரும்பி போனீங்கன்னா ஆண்டவர் ராத்திரி முழுதும் ஜெபித்தாரே ஜெத்செமனி தோட்டம் அது இருக்குது. அது எருசலேம் ஆலயத்துக்கு கீழே இப்படி இறங்கி அப்படி மேலே போகணும். ஒரு பக்கம் பார்த்தா நிறைய கல்லறைகளாக இருக்கும். போகிற வழியிலே எரேமியா தீர்க்கதரிசியுடைய கல்லறை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுடைய மகன் ஒருத்தன், அவனுடைய கல்லறை இருக்கும். அப்சலோம் அவனுடைய கல்லறை, அப்சலோம் அவனுடைய கல்லறை ஒன்று இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி கல்லறை இருக்குது. இன்னும் யூத மக்களுடைய கல்லறையெல்லாம் தாண்டி அப்படி மேலே போனீங்கன்னா ஒரு பக்கம் ஜெத்செமனி தோட்டம், ரொம்ப பக்கம்தான். இன்றைக்கி நீங்கள் போகலாம், நடந்தே போயிடலாம். இப்படி ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் அவ்வளோதான். போனீங்கன்னா ஒரு சின்ன கோயில், அந்த கோயில் பெத்ஃபாஜே அப்படின்னு சொல்லுவேன். இந்த செய்தி அந்த பெத்ஃபாஜே கோயிலிருந்து நடந்த செய்தி. ஆண்டவர் அந்த பக்கத்தில் இருந்து தன்னுடைய சீடலோடு அப்படியே பவனி வருகிறார். பவனி வரும்போது எருசலேம் ஆலயத்துக்குள்ளே வருகிறார். எருசலேம் ஆலயத்துக்குள்ளே. ஆகவே அவர் வெற்றி வீரராக, அதை தான் நம்ம படித்தோம். ஓசானா ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா அப்படி சொல்லி யூதர்கள் அவரை வரவேற்று எருசலேமை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தவங்க நடக்க போகிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டவரை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த பெருமையோடும் மாட்சியோடும் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே அழைத்து வந்தாங்க. அந்த எருசலேம் ஆலயம் ஒரு தடவை சாலமோன் மகாராஜா கட்டினது. தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் ரொம்ப பிரமாதமாக கட்டியிருந்தார். பிரமாதமாக கட்டியிருந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. அப்போ பிலாத்து கவர்னராக இருந்தான். அவன் ஆண்டவர் காலத்தில் தான். பிலாத்து அவன் யூதன் இல்லை, அவன் ரோமை சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு கவர்னர். அது மாத்திரம் அவன் யூத மதத்தை சேர்ந்தவன் இல்லை, பைபிள் படித்தவன் இல்லை. ஆனால் யூதர்களுக்கு கவர்னராக ஆளுநராக இருந்தான். ஏன்னு சொன்னால் யூத ஜனங்கள் சரித்திரம் முழுதுமே
சண்டை போடுறவங்க தான். நீங்கள் படித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஆதி ஆகமம், அதுக்கு அடுத்த ஆகமம், எக்ஸோடஸ், இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குள்ளே ஒயாமல் சண்டை. அந்த சண்டை இன்றைக்கும் ஓடிட்டு இருக்குது, நிற்கல. இன்றைக்கி பார்த்தா அந்த சண்டை இஸ்ரேல் ஈரான் அப்படி சண்டை போடுதுன்னு சொல்லுவீங்க. ஈரானியன்ஸ் யார்? அதுவும் யூதர்கள் தான். ஈரானியன்ஸ் சன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஆப்ரஹாம். ஆப்ரஹாம் பேரில் தான் ஈரான் அப்படி பேர் வருது. அப்ராம் அதான் ஈரான். நிறைய பேர் ஏதோ நாடுன்னு நினைப்பாங்க. அப்ராம் அதில் தான் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு வருது. அந்த நாட்டில் உள்ள ஒரு துண்டு இஸ்ரேல் அப்படி பிரிஞ்சுது. இந்த 2 பேருக்கு தான் சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை. சில வீடுகள் அண்ணன் தம்பிக்கு சண்டை நடக்கு, கேட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை நடக்குதாப்பா? சாமியாருக்குள்ளே இருக்குது. எப்படி? யார் பிஷப்பு, யார் பிஜி அப்படி சண்டை. நல்ல வேலை இந்த இடத்துல சண்டை இல்லை, அதனால தான் காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்கீங்க. இதை பிஷப்கிட்ட விட்டால் சண்டை வந்துடும். எப்படி? ஏதோ நான் போய் சொல்கிறேன்னு நினைக்க, போய் பாருங்கள். ஒருத்தர் பிஷப் ஆகிட்டா அவர் பிஷப்பா என்ன ஒரு பார்க்குறேன் அப்படிங்க. அடுத்தாலும் ஒரு மாதம் ஒரு பிஜியை போடுவாங்க, பிக்கர் ஜெனரல். பேர் என்ன? பிக்கர் ஜெனரல். பிக்கர் ஜெனரல் யாருன்னு கேட்பா. ஓ இவன் என்ன பெரிய ஆளோ, நான் ஒரு பார்க்குறேன் அப்படின்னு அடுத்த சாமியார் சண்டை போடுவார். ஆகவே இந்த சண்டையும் மண்டையும் இப்படியே நடந்து தான் இருக்குது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஆமாம், திருச்சபையில் சண்டை முடிஞ்சிட்டு சொல்ல முடியாது. ஒருத்தர் பிஷப் ஆகிட்டார், அப்போ நான் தான் பிஜியாக இருக்கணும் போவார். இவர் பிஜி ஆகிட்டார், நான் தான் அடுத்த பிஷப் ஆகணும் அப்படிம்பார். இப்படியே பிரிஞ்சு மெட்ராஸ் டைஸு 2ஆக பிரிஞ்சிட்டு, மெட்ராஸ் ஒன்று, இது என்ன ரைஸு, இதுப்பா செங்கல்பேட்டா, செங்கல்பேட்டா. இது என்ன பெரிய போதா? எனக்கு தெரியாது. பிரிஞ்சால் பயப்பட தேவையில்லை, நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓசானா 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 சொல்லுங்கள், ஓசானா ஓசானா ஓசானா, அவ்வளோதான். ஓசானா பாடிட்டே இருப்போம். ஆண்டவர் எப்போ கூப்பிடாரு அப்போ போவோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த பாருங்க, அன்னைக்கு நடந்தது இதுதான். ஆண்டவரை ஓசானா ஓசானான்னு சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த அதே ஜனங்கள் இன்னும் 2 நாளைக்கு பிறகு இவன் ஒழிக, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு கற்றுவாங்க. அதுக்கு ரொம்ப நாளாகும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற வெள்ளிக்கிழமை அதை கேட்க போகிறீங்க. 4 நாள் தான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5ஆவது நாள். அன்றைக்கி வந்து ஆண்டவர் சிலுவையில் இவரை அறையும் அறையும் சிலுவையில் அறையும் அப்படின்னு கற்றுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒசானா ஒசானா அப்படின்னு பாடுவாங்க. இது வந்து மனித சமுதாயத்தில் உள்ள இயல்பு. அன்பான சகோதர சகோதரிகளை, இது அடிக்கடி நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குது, தியானிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. தியானிக்கும்போது எனக்கு வந்து இன்றைக்கி புதுசாக இந்த இடத்துல வந்தது, அருமையான ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை கூட்டி அருமையாக பந்தல் போட்டு நீ வச்சுருக்கீங்க. இது பந்தல் அடிக்கடி இங்கே ஜெபி, இதை ரொம்ப அடிக்கடி ஜெபிக்க ஆரம்பித்தா இங்கேயும் சண்டை வந்துடும். தயவுச்சு எல்லோரும் இங்கே புதுசாக வச்சிடாதீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வைங்க அப்படின்னா சமாதானமாக இருப்பாங்க. அடிக்கடி எல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த பக்கம் எனக்கு, இந்த பக்கம் எனக்கு அப்படி பிரித்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அன்பார்களே, நம்ம ஆண்டவர் காலத்தில் கடைசியில் என்ன நடக்குது? அந்த சரித்திரம் மாறிட்டுன்னு நினைக்கிறான். இல்லை, ஆண்டவரை வாழ்க வாழ்க ஓசானா ஓசானா பாடுற அதே ஜனங்கள் 5 நாளைக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஒழிக ஒழிக இவனை அறையும் அறையும் சிலுவையில் அறையும் அப்படின்னு கற்றுப்பாங்க. அது பிலாத்து முன்னிலையில். பிலாத்து முன்னிலையில் நடந்ததுன்னா, பிலாத்து வந்து யூதன் இல்லை, அவன் ரோமாபுரியில் உள்ளவன். ரோமாபுரியிலேருந்து கவர்னராக எருசலேமுக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன்னு சொன்னால், எருசலேமிலேருந்து யாரையும் கவர்னராக போட முடியலை. ஏன்னா அவங்களுக்குள்ளே சண்டை.
அவங்களில் பல பல கட்சிகள். அதனால் ரோமே சாம்ராஜ்யம் மகாராஜா அப்போ இருந்தது சீசர் அகுஸ்டஸ். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த மக்களை அடக்கிறது கஷ்டம், ஆனால் அடக்குமுறையை கையில் வச்சுருக்க ஒருத்தனை போடுவோம் அப்படின்னு பிலாத்தை போட்டாங்க. பிலாத்து பயங்கரமான ஆசாமி, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் கடுமையாக ஆட்களை கவர்னர் பண்ணுவாங்க. அதனால பிலாத்துவை போட்டாங்க. பிலாத்து போட்டான்னா சின்ன சண்டை நடந்தாலும் உடனே படையை கொண்டு வந்துடுவான். படையை கொண்டு வந்து அதை கோயிலுக்கு முன்னால் நிறுத்திடுவான். கோயிலுக்கு முன்னால் படைகள் நிறுத்தினான்னா அந்த கையப்பாவோ அண்ணாசோ யாராக இருந்தாலும் அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படிம்பான். அப்படி தான் நடந்தது. இன்றைக்கி நல்ல வேலை, தரமணியிலும் சரி கோடம்பாக்கத்துலையும் சரி, ரெண்டு ராஜேஷ் இருக்காங்க, அவங்க கவனிக்கிறாங்க. அதனால் ஜனங்களே கவர்னர் ஆகிட்டாங்க, ஜனங்களே புத்திசாலிகளாக ஆகிட்டாங்க. அதனால் ஒரு பங்கு சாமியாரை வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு பேருக்கு அவர் ஒரு பூசை வைப்பார். ஞானசானம் கேட்டால் ஞானசானம் கொடுப்பார், நன்மை கேட்டால் நன்மை கொடுப்பார், சாங்க போகிறான்னா அவஸ்தை கொடுக்க வருவார், நன்மை கொடுப்பார், ப்ளஸ் பண்ணிவிட்டு கலையில் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவார். அப்படியே இருந்தால் 5 வருஷம் கூடி போனால் இருப்பார். எப்படி 5 வருஷத்துக்கு முன்னால் யாராவது தூக்கணும்னா தூக்கிடுவாங்க. ஏதோ அட்டகாசம் பண்ணால் மாற்று, இவரை மாற்று அப்படிம்பாங்க. தரவண்டி இந்த மாற்றி, கோடம்பாக்கத்தில் மாற்றி, எத்தனை பேரை மாற்றிருக்காங்க கேளுங்க. அதில் தவறி ஒரு ஃபாதர் அப்படியே 4 பயில்க பூசைக்கு உதவிக்கு வந்திருப்பான். எப்படி அது கூட 2 பொட்டை பிள்ளைங்களும் வந்து நிற்கும் எங்கள் கோடம்பாக்கத்தில். எப்படியா அந்த சின்ன பையன் இப்படி விட்டுருவான் அடிப்பார். அவ்வளோதான். உடனே அங்கே பாம்பு தலைக்கு மேலே ஏறிடும். உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மொட்டை கடிதம் 10 கடிதம் வரும். சாமியார் மொட்டை அடிச்சிருவாங்க சாமியாரை. அது ஏன் மொட்டை கடிதம் போட்டிருக்கு? சாமியாருக்கு மொட்டை அடிக்கிறது மொட்டை கடிதம், பேர் எழுதாத கடிதம். உங்கள் கோடம்பாக்கத்துலேயும் இருந்து தரமணிலையும் உண்டு. தரமணி கொஞ்சம் நல்ல ஊராக இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி மொட்டை கடிதம் எழுதுகிற ஊராக மாறிட்டு நினைக்கிறேன். எங்கள் கோடம்பாக்கத்தில் படிச்சிங்க மொட்டை கடிதம் எழுத கள்ள பயில்க கேட்டு சாமியார் பாவம் போதும் அவர் என்ன மாற்றுங்க அப்படின்னு பிஷப்ட்டு போய் நிற்பார். இல்லை நான் லீவுக்கு போகிறேன் அப்படிம்பாரு. லீவுக்கு போகிறேன் எங்கே போவார்? ஊட்டிக்கு போவார், கொடைக்கானல் போவார், அப்படி வடநாட்டுக்கு போவார். திரும்பி போனவே வரவே மாட்டார். ஏன்? அங்கே ஒரு பொட்டை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டார். முடிஞ்சு போச்சு கதை. இப்படி தான் நடக்குது கதை. இன்றைக்கி நடக்குது. ஏதோ நடந்ததுன்னு நினச்சிக்கூடாது, இன்றைக்கும் நடக்குது. சரி அப்படியே வடநாட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்பி வருவாரா? இப்போல்லாம் வரமாட்டார். ஏன்? கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்து 2 பிள்ளையை பேத்திட்டு அங்கேருந்து அந்த பிள்ளை எங்கேயா ஓடினா இங்கே திரும்பி வருவார். அவ்வளோதான். அப்படி இருக்காங்க கதையெல்லாம். நீங்கள் இந்தியா சின்ன நாட்டு நினைக்காங்க. நம்ம கன்னியாகுமரிலேருந்து வடக்கு காஷ்மீர் வரைக்கும் 4500 கிலோமீட்டர். எத்தனை? கொஞ்சமாக தூரம். இங்கேருந்து ஒருத்தன் காஷ்மீருக்கு போயிட்டான்னா கண்டுபிடிச்சிடுவீங்களா தம்பி? கண்டுபிடிக்க மாட்டான். அங்கே போய் தாடி வளர்ப்பான். எப்படி தாடி வளர்த்த அவன் சன்னியாசி மாதிரி எம்எம்எல்ஏக்கு போய் உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் அவன் எம்எம்எல்ஏ சன்னியாசி இல்லை கோடம்பாக்கத்தில் இருந்தால் பங்குசா மாதிரி இப்போ எங்கே இருக்காரு? தாடி வளர்த்துட்டு இருக்காரு. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது நம்ம தமிழ்நாட்டு கதை. ஆகவே ஆண்டவர் கதையை நீ தியானிக்கும் போது ரொம்ப முக்கியமான கதை. ஆண்டவர் கடைசியில் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாக பிறந்து மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் தேடணும் தான் அவர் சிலுவையை எடுத்தார். இந்த சிலுவை இங்கே தூக்கி கொண்டு வச்சுருக்கேன், என் சிலுவை ரூமில் வச்சுருவாச்சு. ஆகவே ஆண்டவர் பரிகாரமாக சிலுவையிலே கரம் விரித்தார். இன்னைக்கு கரம் விரித்தவரேன்னு பாட்டு பாடினீங்க, சூப்பர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோட கரம் இருக்குது. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவரோடு கரம் விரிக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கு வருகிற துன்பத்தை ஒரு சிலுவையாக நினைத்து ஆண்டவருடைய சிலுவையோடு சேர்த்து வச்சுக்குவோம். ஹல்லேலூயா, ஹோசானா, ஹோசானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நம்ம எல்லாத்துக்குமே எப்போமாவது ஒரு தடவை சிலுவை இருக்குது. நீங்கள் கரம் விரிக்காட்டிலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சிலுவை இருக்குது. சிலுவை இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது, சிலுவை இல்லாமல் பிள்ளை பெற முடியாது, சிலுவை இல்லாமல் அவன் பிள்ளை படிக்க வைக்க முடியாது. நீ இந்த உலகத்தில் சாமியாராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஆண்டோட சிலுவைன்னு ஒன்று இருக்குது.
அந்த சிலுவையில் ஆண்டவரோடு சேர்ந்து கரம் விரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஓசானா, ஹல்லேலூயா, ஓசானா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரி, இதுக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சிலுவை இருக்கும். சின்னதோ பெரியதோ அதை ஆண்டோடைய சிலுவையோடு சேர்த்துக்கா. அப்போ ஆண்டவரோடு மகிமையில் பிரவேசிக்கலாம். ஆண்டவர் மகிமையில் பிரவேசிக்கும் போது கை நிறைய காசு எடுத்துகிட்டு போனாரா? இல்லை. அந்த சிலுவையில் விரித்த கைதான், சிலுவையில் அறையப்பட்ட கால்கள், இதயத்தை குத்தி திரைத்த அந்த இதயம், அந்த காயங்களோடு கைகளில் காயங்கள், கால்களில் காயம், குத்தி திறக்கப்பட்ட விழாவில் ஒரு காயம், 5 காயங்களோடு தான் ஆண்டவர் மோட்சத்துக்கு திரும்பி சென்றார். இந்த பூமிக்கு வரும்போது கையில் காசும் இல்லை, பணமும் இல்லை, காயமும் இல்லை. ஆனால் திரும்பி போகும்போது எப்படி போனார்? காயங்களோடு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கும்போது நம்ம காசோடு பிறந்ததில்லை, ஆனால் காயங்களோடு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயம் இல்லாத மனுஷன் கிடையாது, அது ஆம்பளையோ பொம்பளையோ. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு 5 காயங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா சிலுவையிலும் 5 காயங்கள், 2 கரங்களில் காயம், 2 கால்களில் காயம், விழாவில் திருவிழா காயம். இந்த காயங்களோடு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார். அதே ஆண்டவரோடு செல்ல நாம் தயாராக இருப்போம். உலகத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் நிறைய இருக்கும். பாதரானாலும் காயம் இருக்கும். இன்னாற்றதான் இல்லை, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வேதனையும் துன்பமும் ஏற்படும். கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் சரி. ஆகவே இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது சில காயங்களோடு தான் நம்ம சாவோம். ஏதாவது காயங்கள் ஆறட்டும், அந்த ஆறின காயங்களோடு ஆண்டவரோடு மகிமையிலே பிரவேசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரே ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை பாடிடும். இந்த பாட்டு எடுத்துக்கலாமா? இந்த 112 இந்த பாட்டு, கன்னியின் வயிற்றில் கனிந்தவரை, அந்த பாட்டு இருக்குதா? ரொம்ப சின்ன பாட்டு தான். இதில் என்னென்ன ஒரு முக்கியமானது, நம்ம இந்த திருப்பலியிலே ஆண்டவரை தான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறோம். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர், ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த யூத ஜனங்கள்லாம் பாலைவனம் வழியாக போகுது, அங்கே ஒரு விதமான பாம்பு கிடந்ததுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு விதமான விஷப்பாம்பு, விரியன் பாம்புன்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பு மண்ணுக்குள்ளே கிடக்குமா, இப்பவும் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் போனதில்லை, நான் பாலஸ்தீனா பாலைவனத்துக்கு போயிருக்கேன், ரொம்ப தூரம் நடந்ததில்லை. ஒரே இது ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். ஆனால் நான் நடந்தது அந்த சாக்கடல்னு சொல்லுவாங்க, டெட் சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெட் சி சுற்றி வந்தால் 5 கிலோமீட்டர், சுற்றி வந்தால் 5 கிலோமீட்டர். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் சோதோம் குமோரா என்ற பட்டணம் அங்கே தான் இருந்ததாம். சோதோம் குமோரா பட்டணம் ஜனங்களுக்கு மத்தியில் பயங்கர பாவங்கள் வளர ஆரம்பிச்சுது அப்படி சொல்கிறாங்க. அந்த பாவங்கள் என்ன விதமான பாவங்கள்? செக்ஸ் பாவங்கள், இந்த பால் உணர்வினால் ஏற்படக்கூடிய பாவங்கள். திருடர்கள்னு அதிகமாக சொல்லலை, ஆண்கள் பெண்கள் பாவம். அது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் படித்து பாருங்கள். பேரசங்கத்தில் சொல்ல வெக்கமாக இருக்குது. அந்த சோதோம் குமாரா பட்டணம் ரொம்ப பாவத்தில் வாழ்ந்ததுனால கடவுள் என்ன செய்தார்னா, அந்த 2 பட்டணத்தையும் அழிக்கிறார். 2 பட்டணத்தை அழிக்கிறார். அந்த 2 பட்டணம், சோதோம் குமாரா பட்டணம் பாவம் அதிகமாயிட்டதுனால ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, அந்த பட்டணங்கள் அழியட்டும்னு சொல்லி அதில் ஒரு விதமான கந்தகத்தை எழுப்புகிறார். பூகம்பம், பூகம்பம், கைண்ட் ஆஃப் வெல்கானோ. நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த அந்த சாக்கடல் பக்கத்தில் போனீங்கன்னா, அந்த சாக்கடலில் இறங்கி, நீங்கள் யாராவது எரிசலம் போயிருக்கீங்களா?
யாராவது இந்த கூட்டத்தில் ஒருத்தரும் போகல, அந்த ஒருத்தர் இருக்காரு. சாக்கடல் பார்த்துருக்கீங்களாப்பா? சாக்கடல் உள்ளுக்கு போனீங்கன்னா நீங்கள், நான் இப்போ அந்த எனக்கு எழும்புது கஷ்டமாக இருக்குது இந்த இதில். அப்பா உள்ளுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் நான் நடக்கலாம். முட்டி வர நடந்து முட்டிக்கு மேலே கால் தூக்கி வச்சுட்டேன்னா அந்த உப்பு தண்ணி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே மல்லாந்து விழுந்துருவோம். ஏன்னா வாட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் சால்ட். சாதாரண நம்ம கடலில் போனீங்கன்னா இந்த கடல் தண்ணியில் 5% சால்ட். என்னது? உப்பு. கடல் தண்ணியை வாயில் வச்சு பார்த்துருக்கீங்களா? உப்பு. ஆனால் இந்த உப்பு தண்ணியை சீக்கிரமாக நல்ல தண்ணியாக மாற்றலாம். கடல் தண்ணியை கொண்டு வந்து கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஒரு இதுக்கிட்டால் நல்ல தண்ணி வந்துடும். ஆனால் அந்த சாக்கடல் போனீங்கன்னா 25% சால்ட். இப்படி இது 5% சால்ட்டு. அந்த சாக்கடல் வந்து 25% சால்ட். அதை நீங்கள் நல்ல தண்ணியாக மாற்ற முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த தண்ணியில் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த முட்டளவு கூட வர மாட்டீங்க, டக்குன்னு மொத்தமாக விழுந்துருவீங்க. அது எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் சரி, சில பொம்பளைங்க அப்படி தடியாக இருப்பாங்க, சில அவனுக்கு இப்படி இருப்பாங்க, 10 இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு அப்படி ஒரு 3 அடி உள்ளுக்கு விழுங்க, அப்படி மல்லாந்து விழுந்துருவோம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போல்லாம் மல்லாந்து விழுந்துட்டேன். மல்லாந்து விழுந்தால் திரும்ப கால் கீழே போகாது. ஏன்? தண்ணி அவ்வளோ கனமாக இருக்குது. தண்ணி அவ்வளோ கனமாக இருக்கிறதால தண்ணியில் மிதக்கலாம். ஆனால் தண்ணியில் நீந்தலமா அப்படின்னா தண்ணி ஒரு சொட்டு கண்ணுக்குள்ளே பட்டால் நெருப்பு பட்டது மாதிரி இருக்கும், அவ்வளோ எரியும். அந்த தண்ணியை வாயில் வச்சு பார்க்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அது சாக்கடல், டெட் சீன்னு சொல்லுவாங்க. இது ஏன் டெட் சீ உருவாச்சுது அப்படின்னு நீங்கள் பைபிளில் படிங்க. சோதோம் கோமோராவில் மக்கள் பாவம் பெருகிட்டது. மக்கள் பாவம் பெருகிட்டதுனால எத்தனை பேரை மன்னிக்கிறது? எல்லாத்தையும் மன்னிக்கிறது தான். அவர் மன்னிச்சு பார்க்குறாரு, பாவம் பெருகிட்டே இருந்தது. இது வழிக்கு வராது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பூகம்பத்தை எழுப்பி விட்டுறாரு. அதான் 2 சோதோம் கோமோரா 2 பட்டணமும் பூகம்பத்தினால அழிஞ்சு போச்சுதுன்னு சொல்கிறாங்க. பூகம்பம் ஏன்னா கைண்ட் ஆஃப் வல்கேனோ. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும், இந்த கடல் வித்தியாசமான கடல். வல்கானோவில் விளைஞ்சி அந்த தண்ணியிலேருந்து ஓடுறதுக்கு அந்த அப்புறம் ஓடுறாரு. அவர் கூட அவருடைய பிரதர் ஒருத்தன், பேர் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா, லோத்து. அவன் ஓட மாட்டேங்கிறான். ஏன்னு சொன்னால் அவன் ஆள் தடி பயங்கர கொண்டு ஓட மாட்டேங்கிறான். அவர் என்ன சொன்னால் மெதுவாக வாடா அவனுக்கு ஏன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். இழுத்துட்டு போகும்போது இவருடைய மனைவி ஒருத்தி, அவளுக்கு பேர் என்ன, சாரா. அவன் நினச்சிதா போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசை. எப்படி பின்னால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி பார்த்தாலும் அதுலேயே உப்பு சிலையாக மாறுதான். அப்புறம் என்ன சொன்னால், டேய் திரும்பி பார்க்காம போடு, ஆண்டோடைய பனிஷ்மெண்ட். இந்த பொம்பளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி பார்த்த உடனே உப்பு சிலையாக மாறி போகிறான். நீங்கள் தயவு செய்து ஒரு நாட்டுக்கு போய் பாருங்க. இப்போ உங்கள் பேர் என்ன? எட்வர்டா? அந்தோனி. நான் சொன்னது தப்பா பொய்யான்னு பார்க்கணும். ஒரு நாள் போய் பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கடல் ஓரமாக இப்படி நடந்து பாருங்க, பார்ப்பீங்க அந்த சாராவுடைய இந்த உப்பு சிலையை பார்க்கலாம். இப்படி போய் இப்படியே நிற்பா. இது உப்பு தானே நினச்சி பார்த்தா அது பொம்பளை அப்படியே நிற்கிறான். இன்றைக்கும் அவளை யாரும் எடுக்கலை. அது தொட்டு பார்க்குறாங்க, ஆனால் யாரும் எடுத்து போக முடியாது. அப்படியே சிலையாக நிற்கிறான். அந்த சிலையை தூக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் அப்படியே விட்டுட்டு வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் பார்த்துட்டு போவாங்க. இப்படி ஆகிருக்கா பொம்பளை அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அப்படியே ஆடை வச்சுருக்கா. எதுக்கு வச்சுருக்கா தெரியுமா? திரும்பி பார்க்காத, ஓடு, பனிஷ்மெண்ட் வருது, நீ என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா, அவன் என்ன ஆச்சுதுன்னு அவனுக்கு பார்க்காத, நீ ஓடு, உனக்கு பனிஷ்மெண்ட் விழாமல் இருக்கிறது, நீ ஓடு. அப்படி ஓடி தான் பிழைச்சான். அதான் இன்னைக்கு கதை. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற கதையில் என்ன முக்கியமானதுன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார்.
ஆனால் பாவத்துக்கு பரிகாரமாக பலியானார். ஆனால் அந்த பலியில் பங்கு பெற்றுக்கா. திருப்பி பார்க்காத, அவனுக்கு என்ன ஆச்சுது, இவனுக்கு என்ன ஆச்சுது, ஓடு, பாவத்தை விட்டுட்டு ஓடு, ஓடிட்டே இரு. அப்படி தான் நமக்கு வாழ்க்கை. அதில் சோதம் குமாரம் விழுந்த மாதிரி மெட்ராஸில் விழுந்துருவீங்க. காட் பிளஸ் யூ. நல்லது நினச்சி ஓடிட்டே இருப்போம். காட் பிளஸ் யூ. இதில் வேண்டிக்கணும். இதை வச்சிங்களா? கண்ணியின் வயிற்று. கண்ணியின் வயிற்றில் கனிந்தவரை காணிக்கை தந்தோமையா. சிலுவை மரத்தில் மரித்தவரை பலியாய் தந்தோமையா, பலியாய் தந்தோமையா. கண்ணியின் வயிற்றில் கனிந்தவரை காணிக்கை தந்தோமையா. சிலுவை மரத்தில் மரித்தவரை பலியாய் தந்தோமையா, பலியாய் தந்தோமையா. பாலையில் வெண்கல பாம்பை பார்த்தவர் தப்பி பிழைத்தாரே. சிலுவையில் ஏற்றிய இரட்சகரை கண்டவரெல்லாம் வாழ்வாரே. பாலையில் வெண்கல பாம்பை பார்த்தவர் தப்பி பிழைத்தாரே. சிலுவையில் ஏற்றிய இரட்சகரை கண்டவரெல்லாம் வாழ்வாரே, கண்டவரெல்லாம் வாழ்வாரே. கண்ணியின் வயிற்றில் கனிந்தவரை காணிக்கை தந்தோமையா. சிலுவை மரத்தில் மரித்தவரை பலியாய் தந்தோமையா, பலியாய் தந்தோமையா. பரிசுத்த பூமியில் நுழைந்தனரே, பாலும் தேனும் பருகினரே. தூய்மையின் ஆவி பொழிந்தாரே, உயிரையே நமக்காய் கொடுத்தாரே. பரிசுத்த பூமியில் நுழைந்தனரே, பாலும் தேனும் பருகினரே.
ஐயா, பலியாய் தந்தோம் ஐயா, பலியாய் தந்தோம் ஐயா. சகோதரே, நாம் அனைவரும் கொடுக்கிற பலி எல்லாவற்ற தந்தையால் இறைவனுக்கு ஏற்கும்படி மன்றாடுங்கள். புனித திருவை நடத்துவதற்காக ஆண்டவரே, உம்மோரே திருமகனின் பாடுகளினால் நீரின் மீது கொண்டுள்ள இரக்கத்தின் நாள் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதி அற்றவர்கள் என்றாலும் இந்த ஒரே பலியினர் ஆற்றலால் உம்முடைய இரக்கத்தை முன்கூட்டியே எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாத இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் என்னிடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கிற்று. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். எந்நகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, மெய்யாகவே நீ தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே
உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்திற்கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஊழியனை ஏற்றுக்கொண்டீரென்றோம். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மக்கு பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் உலகமெங்கும் பரவி இருக்கும் உங்களுடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தல். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திரு குருமரபினர் விசேஷமாக இன்று இந்த மைதானத்தில் ஜெபிக்கிற இந்த குடும்பங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவு பெற செய்தல். உங்கள் குடும்பங்களை இறந்து கொண்டவங்களை நினைச்சு கொள்ளுங்கள். யாருக்காவது விசேஷமாக நினைக்கினா ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சிக்கோங்க. உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்க, தாய் தகப்பனோ, சொந்தக்காரங்களோ, உறவினர்களோ யாராவது இறந்திருந்தால் அவங்க விசேஷமாக நினச்சிக்கொள்ளுங்க. மேலும் உயிர்த்தெழும் எதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்களுடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக இன்றைக்கு நிறைய பேர் ஈரான், இஸ்ரேலில் சாகுறாங்க. அதே ஆபிரகாம் ஊர், அதே எருசலேம் ஆண்டவர் பிறந்த ஊர். அந்த ஊரில் சண்டையில் நிறைய பேர் செத்து போகிறாங்க. மனிதர்களுடைய பொறாமையும் நெருப்பும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு உமக்கு உகந்தவளாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். என் கூட சேர்ந்து பாருங்கள். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
பாவங்கிறது நம்ம இன்னொருத்தட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஏதோ ஒரு கத்தி மாதிரி நம்ம ஆத்மீக வாழ்க்கையை வெற்றி பெறும். அந்த அந்த பாவங்கிற தீமை நம்ம உடல் தீண்டக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஆண்டோடைய திருப்பாடுகளை நீங்கள் வந்து விசேஷமாக தியானிக்கிறேன். இன்றைக்கு சனிக்கிழமை ஆனாலும் வருகிற 8 நாளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோடைய திருப்பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். அந்த ஆண்டோடைய திருரத்தம் நமக்கு தூய்மை தரும். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஃபாதராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் இருக்கலாம். பாவங்கிறது நம்ம ஆத்மத்தை ஒட்டாதபடி நம்ம கவனிச்சுக்குவோம். அது வந்து சொல்லப்போனால் சோதம் குமாரா பட்டம் அழிஞ்சு பார்த்தீங்களா, அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பட்டணம்னு சொல்கிறாங்க. சரித்திர ஆட்சிகளும் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பெரிய ஆராய்ச்சி செய்து அதுக்கு சொல்கிறாங்க, இங்கே 2 பெரிய சிட்டி இருந்திருக்குது, ஆனால் அது இன்னைக்கு சாக்கடையாக மாறிட்டுது. அப்போ அர்த்தம் என்னது? பாவம் நம்மளை சாக்கடையாக மாற்றிடும். அதுதான் படிக்கிறது. நான் 2-3 தடவை போயிருக்கேன். அதை பார்த்தா அது உள்ளுக்கு இறங்கணும்னு கண்ணீர் தான் வரும். கொஞ்சம் விட்டு நடக்கலான்னா விழுந்துருக்கோம். அது தூய்மை ஆகுன்னா திரும்ப நல்ல தண்ணியில் போய் குளிக்கணும். அது உடம்பெல்லாம் வலுவலு நல்ல இருக்கும். அது பாவத்தின் அடையாளமாக இருக்குது. இது வெறும் சாக்கடை. ஆனால் சொல்கிறாங்கல்ல, பாவத்துக்கு பரிகாரம் இந்த உலகத்தில் நம்ம செய்துட்டா சரி. ஆனால் ஆண்டு ஒரு பெரிய கதை சொல்ல, ஒரு ஏழையும் பணக்காரனும் இருந்தாங்க. அந்த பணக்காரன் எனக்கு மோட்சம் லோன் கிடைக்கல. அந்த ஏழை லாசருக்கு மோட்சம் கிடைச்சிட்டு. ஆனால் அந்த பணக்காரன் நரகத்தில் பதிக்கப்பட்டான். அவன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆபிரகாம் மேலே மடியில் அது சின்ன பையன் உட்காந்துருக்கான். ஏழை லாசர் அனுப்பி ஒரு கை துணியை வெள்ளில் நினச்சி தண்ணியில் நினச்சி நாட்டை குளிர வச்சுருங்க அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட கேட்குறான். ஆபிரகாம் ஆமாம் சொல்ல முடியாது, உனக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரப்பா, எங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரம். லாசரை அங்கே கீழே அனுப்ப முடியாது, கீழேருந்து மேலே வர முடியாது, மேலேருந்து கீழே இறங்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா நரகத்துக்கு வர மாட்டேங்குது, நரகத்துக்கு போகிற மோட்சத்துக்கு வர மாட்டாங்க. அது அந்த கதை நம்ம ஆண்டு சொன்ன கதை தான். இட்ஸ் டெரிபிள் ஸ்டோரி. ஆண்டு சொன்ன ரொம்ப மோசமான டெரிபிளான கதையில் இது ஒன்று. ஏழையும் பணக்காரனும் கதை. அந்த ஏழை பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சுட்டான்னு சொல்ல முடியாது. அவன் ஏதோ இருந்திருக்கான், அவ்வளோதான். ஆனால் அந்த பெரிய பணக்காரன் என்ன தப்பு செஞ்சுட்டான்? பராமுகமாக இருந்திருக்கான். ஏழை விட்டு கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பான், இல்லை ஒரு கஞ்சி தண்ணி கொடுப்பான், அப்படி கூட நினைக்கல. அதான் கதை. ஆண்டு சொன்ன கதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ ஏழை கஷ்டப்படுறதை பார்த்து கொஞ்சம் கூட அவனுக்கு இறக்கம் இல்லை. அந்த பணக்காரன் கொஞ்சமாவது இறக்கப்பட்டு, எப்பா தம்பிங்க வா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போ, ஒரு கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் குடிச்சிட்டு போ, ஒரு டீ சாப்பிட்டு போடா அப்படின்னு கூட சொல்லலை. அதுதான் வித்தியாசம். மற்றவங்களுக்கு மேலே கரிசனே இல்லை. அதுக்கு பட்டினி கெடுக்கிறானே, கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொஞ்சமாக அவன் நினைக்காததுனால அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் நரகக்குழி சொல்லியிருக்கான். அந்த நரகத்திலிருந்து திரும்பி வர முடியாதுங்கிறான். யாரும் நரகத்துக்கு போயிட வேண்டாம், நானும் போக மாட்டாங்க, நீங்களும் போக வேண்டாம். போனால் திரும்ப முடியாது, திரும்பி கூட பார்க்க வர முடியாது, 6 மணிக்கு போக முடியாது, எட்டாத்துக்கு வர முடியாது. அப்படிதான் ஆண்டு சொல்கிற கதை. ஆனால் அந்த ஏழை பெரிய காரியம் சொன்னான்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டுருக்கான், அவ்வளோதான். அந்த யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, அழகுத்திட்டே கிடக்கான். அதே இந்த பணக்காரன் கொஞ்சம் இறக்கப்பட்டிருந்தானே அவனுக்கும் மோட்சம் கிடச்சிருக்கும். அவன் இறக்கப்பட்டது, அவன் பார்க்க கிடக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தான், இறக்கம் காட்டாமல் போயிடுறான். ஆகவே இறக்கம் காட்டாமல் பராமுகமாக இருக்கிறதும் தப்பு தான். உன் வீட்டில்
உன் சொந்தக்காரன் இல்லையோ, கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எவ்வளோ சண்டை போட்டுருக்கீங்க நினச்சி பாருங்க. நம்ம குடும்பத்தில் யாரும் நரகத்துக்கு போக வேண்டாம். அதுதான் ஆண்டவருடைய கதை. இந்த நற்கனை கொடுக்குறது அதுதான் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று, ஆண்டவருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா, பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கோம் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருக்கிறார்கள். சமாதானம் ஆகியிருக்கிறோம். உட்காந்து நல்ல கொடுக்குறேன். நீங்கள் இந்த செயலுக்கு எடுத்து போடுவீங்களா? இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறின் விருந்து காணிக்கை பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா குணமடையும். திருவிழா பாடல் என் கடவுளே உண்மை நினைக்கின்றேன்.
ஐயா என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் கடலுக்கு கரையை நீர் வைத்தீர் என் அன்புக்கோ எல்லையும் நீர் வைக்கவில்லை கடலுக்கு கரையை நீர் வைத்தீர் என் அன்புக்கோ எல்லையும் நீர் வைக்கவில்லை கடவுளே என்று உமையும் அழைக்க எனக்கு தகுதி தாருமையா கடவுளே என்று உம்மையும் அழைக்க எனக்கு தகுதி தாருமையா உயிருள்ள இறைவனே உள்ளத்தில் மாறுமையா தூய்மையின் இருப்பிடமே இதயத்தில் தங்குமையா என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் எல்லையற்ற ஆண்டவரே என் இதய துடிப்பினிலே ஒரு சொட்டு அன்பினையே வந்தவரும் நீரன்றோ நீர் கொடுத்த அந்த அன்பின் சொட்டுக்கள் உம்மையே தேடுகின்றது உம்மையே நாடுகின்றது என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் எல்லையற்ற ஆண்டவரே என் இதய துடிப்பினிலே ஒரு சொட்டு அன்பினையே வைத்தவரும் நீரன்றோ நீ கொடுத்த அந்த அன்பின் சொட்டுக்கள் உம்மையே தேடுகின்றது உம்மையே நாடுகின்றது என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன் என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை துய்ப்பியும்
இயேசு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஜெபத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி காட்டு பகுதியில் மக்கள் இல்லாத ஒரு இடத்துல நம்ம ஆண்டவரை பற்றி தியானிக்கவும் அவருடைய திருப்பாடல்களை பற்றி நான் முழுசுமாக சொல்லலை, ஆனால் தொடங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆண்டவருடைய 33 வருஷத்தில் கடைசி 3 நாட்கள், பெரிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தருவார். அந்த 3 நாட்கள் அதை இன்றைக்கி இந்த பெரிய பாரமான இந்த குருத்தோலை திருநாள், குருத்தோலை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறா. இது தொடக்கத்திலிருந்தே திருச்செவியில் உள்ள ஒரு திருநாள். அதாவது எப்படி அதை யூத ஜனங்கள் அவருக்கு மேலே பாசமாக இருந்தாங்க, அவருடைய போதனையை கேட்டு கிட்டத்தட்ட பைத்தியம் முடித்த மாதிரி அவருக்கு பின்னாலே ஓடினாங்க. ஆனால் அத்தனை கொலைச்சது யாருன்னா சாமியார் தான், மறந்து போகாதீங்க. ஒரு சாமியார் உலகத்தை கெடுக்கவும் செய்யலாம். அப்படி தான் யூத மத குரு தலைவர் அன்னாஸ் கைபாஸ் மாமாவும் மருமகனுமா சேர்ந்து ஆண்டவரை சிலுவையில் அறையணும் அப்படி திட்டம் போட்டாங்க. அந்த பிலாத்துக்கு முன்னால் ஆண்டவர் கொண்டு விட்டுருக்காங்க. பிலாத்து அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே, விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவரை ஃப்ரீயாக ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பிலாத்துடைய மனைவி ஒரு ஆள் அனுப்பி சொல்லுறாங்க, அந்த மனுஷக்கிட்ட ரொம்ப வச்சுக்கலாத, அவரை நினச்சி நான் ராத்திரி கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவளை பிலாத்து ஆள் அனுப்புகிறான். பிலாத்துடைய மனைவி, அவளுக்கு பேர் நமக்கு சரியாக தெரியாது. அவர் யூதன் அல்ல, ரோமை சாம்ராஜ்யம் சேர்ந்த ரோமன் ஆடிட்டர் ஆர் ரூலர். அவருடைய மனைவி ஒருவேளை இன்னைக்கு சொல்ல மாதிரி ரோமன் கேர்ள். ஆனால் அந்த ரோமன் பிள்ளைக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்குறார் நைட்டில் கனவுல. ஐ ஆம் ஹூ ஆம், இருக்கின்றவர் நானே அப்படின்னு மோய்சனுக்கு சொல்லி கொடுத்தாரா. மலையில், சீனாய் மலையில் அந்த வார்த்தையை இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே அறியாத அந்த யூத பெண்மணி, இந்த ரோமிய பெண்மணி பிலாத்துடைய மனைவிக்கு கனவு சொல்கிறாரு, உன் புருஷனுக்கு சொல்லி வை, இந்த மனுஷனை வச்சு எதுவும் வச்சுக்கூடாத, விட்டுரு. ஆனால் அந்த பெரிய குருக்கள் அனாஸ் கைபாஸ் 2 பேரும் சேர்ந்து மக்களை மாய்க்கிறாங்க, மக்களை கெடுக்கிறாங்க. ரூலர்ஸ் தான் மக்களையும் கெடுக்கிறாங்க. எப்படி இவனை சிலுவையில் அறையும் சொல்லுங்க, கற்றுக்க. அப்படி தான் பிலாத்து மக்களுடைய குரல், மக்களுடைய கூச்சலை கேட்டு மயங்கி போகிறான். அவகிட்ட தப்பு இல்லைப்பா, சிலுவை தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவகிட்ட ஒரு தப்பு ஒன்றும் இல்லை. இவன் என்ன தப்பு செய்துட்டான், நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டால், நீ மேலேருந்து பாட்டியா, நீ தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, நீ இறை மகனா, கடவுளுடைய மகனா, நீ தான் சொல்கிறியே. இப்படிலாம் ஆண்டவர் இதை பதில் சொல்கிறார். அவனுக்கு பெரிய விதத்தை 1-2 வார்த்தை சொல்கிறார். ஆனால் அவன் மேலே தீர்ப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு தப்பும் அவர்கிட்ட ஆண்டவர் அந்த பிலாத்து காணலை. இவரிடத்தில் சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்குள்ள குறைகள் எதுவுமே இல்லையே அப்படி அவன் சொல்ல திரும்ப 3 தடவை சொல்கிறான், இவரிடத்தில் குறைகள் ஒன்றும் இல்லையே. அவர்கிட்டே கேட்குறான், நீ என்ன தப்பு செய்தப்போ? அவர் வாயை ஓடிட்டே இருக்கிறான், ஒன்றுமே பதில் சொல்லுது. கடைசியில் அந்த பொம்பளை பிள்ளையும் சொல்லுது, மனைவி ஆள் அனுப்பி வைக்கிறார், அவர்கிட்ட ஒன்றும் வச்சுக்கூடாது, விட்டுரு. கடைசியில் அன்னாஸ் கைபாஸ் சொன்னது மாதிரி சரி நீங்கள் என்னவோ செய்து கொடுங்க அப்படி அவங்க கையில் படிச்சது. அது சரியா? நோ, ஹீஸ் த ரூலர். ஆண்டவரை விடுவிக்கிறதுக்கு அவங்க முழு பவர் இருக்குது. அதான் சொல்ல, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுவிக்கும் அதிகாரம் இருக்குது.
அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் மேலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் வழி என் மேலே அதிகாரம் கிடையாது, தெரிஞ்சுக்க. அப்போ நீ இறை மகனா, கடவுளுடைய மகனா, மாயமிட்டே இருக்க ஒன்று சொல்லு. கடைசியில் அவருக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நீங்கள் என்னவோ செய்து கொள்ளுங்க அப்படின்னு அந்த மக்கள் மத்தியில் அவரை கையெழுச்சிடலாம். அவங்க என்ன செய்யலாம், கரகரன்னு இழுத்துட்டு போய் சிலுவைக்கு அறை கொடுக்குறாங்க. அது மட்டும் தேவையில்லையே. If you are a proper governor ruling the people, do justice. மக்களுக்கு நீதி வழங்கணும். தப்பு ஒன்று இல்லைன்னா எப்படி நீ அனுசரிச்சு போ சொல்லி அரைஞ்சிக்க உங்கள் போக்கில் வச்சுக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட சரியா? தி கிரேட் மிஸ்டேக் ஆஃப் பைலட். தப்பு ஒன்று உயர்விடத்தில் குறைகள் ஒன்றும் இல்லை அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நீங்கள் என்னவோ செய்து கொள்ளுங்க, அரைஞ்சு கொள்ளுங்க அப்படி விட்டுருதான். கிரேட்டஸ்ட் பிளண்டர் இன் ஹிஸ்ட்ரி, சரித்திரத்தில் நடந்த ஒரு பிளண்டர் அப்படின்னா திஸ் த பிளண்டர் ஆஃப் பைலட். ஜனங்கள் அவர் இழுத்துட்டு போகிறார். குற்றம் ஒன்றும் இல்லை, எப்போ சிலுவையில் அறையணுமா அப்படி விட்டுதான். ஸோ ஹி வாஸ் அரஸ்டட், was crucified. இதுவோ உலக சரித்திரம் இதுதான். Jesus was condemned to death and crucifixion out of injustice, greatest historical error. ப்ராப்பர் கவர்னர் அப்படின்னா இவன்ட்டு தப்பு இல்லைப்பா, கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டப்போ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படி சொல்லியிருப்பேன். அவன் சொல்லலை. சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டதுனால பிலாத்துக்கு என்ன தண்டனை கிடைச்சது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தூரத்துலேருந்து கேட்குறவன் நல்லா கேளுங்க, பேசிகிட்டு இருக்கவங்க கேளுங்க. என்னதுன்னா, ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்த அந்த பிலாத்து ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு வாஸ் கால்டு பேக் டு ரோம். ஆண்டோடைய இறப்புக்கு பிறகு மகாராஜா ஜூலியஸ் சீசர், அகுஸ்டஸ் சீசர் அந்த பிலாத்தை ரோமாபுரிக்கு இழுத்துட்டு போயிடலாம். அவர் ரோமாபுரியில் ரொம்ப நாள் இருக்கல. 1 week like he was called back to Rome. அந்த ரோமாபுரிக்கு போனதுக்கு பிறகு மகாராஜா என்ன செய்யலாம், அகுஸ்டஸ் சீசர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். நாடு கடத்தினார். நாடு கடத்துறதுன்னா அவன் ரோமாபுரிக்குள்ளே இருக்கக்கூடாது. ரோமாபுரியிலிருந்து வெகு தூரத்தில், கிரேக்க நாட்டுக்கு தூரத்தில், பொரிந்த நகரத்துக்கும் தூரத்தில், ஆள் அனாடமாட்டம் இல்லாத ஒரு தீவுக்கு அவனை நாடு கடத்தினான். தீவு, ஐலண்ட். நாடு கடத்தப்பட்ட அந்த தீவில் தன்னந்தனியாக கிடந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்லை, அவனுடைய மனைவியும் கூட இல்லை. He died out of hunger, committed suicide. பிலாத்து தற்கொலை செய்துட்டு தீவில் செத்து போனான். நிறைய பேருக்கு இந்த சரித்திரம் தெரியாது. ரோமன் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் தெரியும். இந்த அன்னாஸ் கைபாஸ் இருக்கானே, கைபாஸ் அன்னாஸ் வயசானவன் செத்து போனான். கைபாஸ் இருக்கானே அவன் இளம் பையன் தான், இளம் வயசு. என்ன செய்தானா, அவனுக்கு தன்னுடைய ஆட்சியில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக என்ன செய்கிறான்னா ரோமாபுரிக்கு போகிறான், கப்பலில் போகிறான். இன்றைக்கி இஸ்ரேல் சொல்ல பாலஸ்டைன் டெலவி பக்கம் ஜோப்பை நகரம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கப்பல் இன்றைக்கி போகுது, ரோமாபுரி வரைக்கும் போகுது. ஆகவே அந்த கப்பலில் அதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த சூஸ் கனால் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டணும். அப்போ சூஸ் கனால் கிடையாது, ஆப்பிரிக்காவை சுற்றி வருது. ஆப்பிரிக்காவை சுற்றி அவன் நாடு கடந்து போகணும். அப்படியே கிரேக்க நாடு தாண்டி ரோமாபுரிக்கு வரணும். போகிற வழியில் கப்பலில் கமிட்டட் சூசைட். யார்? கைபாஸ். பேசாதீங்க, நல்ல கேள்வி. கைபாஸ் டைடு பை சூசைட். ஆண்டவருக்கு தீர்ப்பு கொடுத்த சாகணும் அப்படின்னு சொன்ன 2 பேருமே கமிட்டட் சூசைட். நிறைய பேருக்கு சரித்திரம் தெரியாது. நம்ம பைபிளில் இருக்கிறதான் படிப்போம். இந்த கைபாஸ் சரித்திரத்தையோ பிலாத்துடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தா சரித்திர புக்ஸை தான் பார்க்க முடியும். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோமன் எம்பையர்.
அந்த கைப்பாசும் சூசைட் பண்ணான், பிலாத்தும் சூசைட் பண்ணி செத்தாங்க. 2 பேருக்கு போய் கிடைச்சது சூசைட். ஆண்டவருக்கு நீதி கொடுக்கல, இல்லை நீதி இல்லாமல் வாழ்ந்தான். திஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட். நமக்கு என்ன ஆச்சுது? சூசைட் கமிட் பண்ணவன் மோட்சத்துக்கு போவானா தெரியாது. தற்கொலை செய்துட்டாங்க 2 பேர்களும் ஆட்சியில் இருந்தவங்க. வெரி சார். சரிப்பா, சரிப்பா. எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கணும். நீ கிண்ணத்தை திறந்திருந்தா தான் உனக்கு கிடைக்கும். எப்படி கமித்தி வச்சா டோன்ட் கெட். இல்லைப்பா, மனுஷனுக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நோபடி ஃபோர்ஸ் டு கம் ஹியர். இவ்வளவு சுதந்திரமாக இந்தியாவில் இருக்கு. யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா உங்களை? இல்லையே. நான் கட்டாயம்னா வந்துருன்னு எங்கே கூப்பிட்டானு அன்பாக வந்தேன், அவ்வளோதான். நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். என்ன ராஜா பேச? பைபிளில் இருக்கிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அதாவது ஆண்டவர் திறக்கும்போது நம்ம கையை திறந்து கேட்டுக்கூடாது. கிளாஸில் தண்ணி ஊற்றுறா, கிளாஸை கமுத்தி வச்சா எப்படி தண்ணி ஊற்ற முடியும்? திறந்து வச்சா தான் தண்ணி ஊற்ற முடியும். அதை கமுத்தி வச்சா அது தண்ணி ஊற்ற முடியும். அதுதான் நம்ம பெரிய காரியத்தை சாதிக்கணும். இல்லை, கீப் யுவர் ஹார்ட் ஓப்பன். ஆண்டை பேசும்போது காது கொடுத்து கேளுங்க. அப்போ காதை பொத்திக்கிட்டு கேட்காது, பிறகு பார்த்தாலும் கேட்காது. அதுதான் ரொம்ப சிம்பிள். கடவுள் நமக்கு பெரிய காரியத்தை செய்யணும் இல்லை, சுத்தமாக இருந்துக்கா, சுத்தமாக இருந்துக்கா, அவ்வளோதான். மனசு தூய்மையாக இருந்துக்கா, அவ்வளோதான். தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். எப்படி சொல்லியிருக்கு? ரொம்ப சிம்பிள் வார்த்தை. ஆண்டவருடைய போதனை சுருக்கமாக சொன்னால் இதுதான். தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். இதுக்கு மேலே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இல்லை இறைவன் இதாக சொல்வதாய் உங்களை அரிசித்து ஆசிரித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.